நான் கொல்கத்தாவில் இருக்கிறேன். இரண்டாம் கட்டத்திற்கான ஓட் நடைபெற்று வருகிறது. காலையிலேயே தங்கள் ஓட்டை செலுத்திய இந்த 3 பெண்கள் இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். மேடம், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? அனிதா சேத். உங்களுடையது மேடம்? அதிதி ஸ்ரோமணி. உங்களுடையது? சரளா மிஸ்ரா. அதிதி அவர்களே, எந்த பார்ட்டி கட்சியின் பெயரையும் குறிப்பிடாமல் நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், நீங்கள் காலையில் ஓட் செய்ய இங்கே வந்தபோது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது எது மேடம்? உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? அமைதி வேண்டும், வேறு ஒன்றும் வேண்டாம். மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். அமைதி வேண்டும். நான் ஒரு பெங்காலி. பெங்காலி? ஆம், நான் வங்காள மொழியில் பேசுகிறேன். இந்த எல்லா வன்முறை சண்டை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் இந்த வன்முறை சண்டை நிறுத்தப்பட வேண்டும். இந்தியாவிலும் தேவை, என் மாநிலத்திலும் தேவை, என் வீட்டிலும் தேவை. சரி, நீங்க சாந்தி அப்படின்ட்டு சொல்லும்போது மேடம் கடந்த சில ஆண்டுகளில் அமைதியான சூழல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இரண்டும் கலந்த விஷயம். சரி, அதனால் எல்லா விதத்திலும் எல்லாம் சரியாகிவிட வேண்டும். சுகாதார ஏற்பாடுகளும் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும். சாலைகளும் தெருக்களும் மிகவும் அழுக்காக இருக்கின்றன. எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, குடிமக்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்திற்கும் நிச்சயமாக இருக்கிறது. சரி, இவையெல்லாம் சரியாகிவிட்டால் ரொம்ப நல்லது. அப்போ நீங்க இருக்கிற லோக்காலிட்டியில உங்களுக்கு சுத்தத்துக்கான ஏற்பாடுகள்? சுத்தம் செய்ய தினமும் ஆட்கள் வராங்க. ஆனா என்னன்னா, அது அழுக்காவே தான் கிடக்கு. வெளியில போக மனசே வரல. அதனால கொஞ்சம் சரியாகி விடணும் இல்லையா? அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். சரி, உதாரணமா இந்தூர், அது இதுக்கெல்லாம் எவ்வளவு பேரு? அது எங்களை விட ரொம்ப சின்னது. கொல்கத்தாவை விட இந்தூர் ரொம்ப சின்னது. ஆனா என்னன்னா, அங்க அவ்வளோ சுத்தம், இங்க இவ்வளோ அசுத்தம் ஏன்னு புரியல. தலைவர்கள் இது எல்லாத்தையும் பத்தி கேம்பெயின்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்களா? அதாவது உங்களுடைய இந்த பிரச்சனை இல்ல பண்ணலையான்னு உங்களுக்கு தோணுதா? தலைவர்கள் இருக்கும்போது நீங்க எப்போதாவது கண்ணுக்கு தெரியல, ஏதாவது நடந்த மாதிரி கண்ணுக்கு தெரியல. மேடம், உங்களுக்கு எந்த கட்சியையும் குறிப்பிடாம இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது என்ன? உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஒரு அமைதி வேண்டும். நானும் இதே விஷயத்தை தான் சொல்லுவேன். அவ்வளவு பிரிவினைகள் உருவாகி இருக்குது. இல்ல, இவங்களால அவங்கள சகிச்சுக்க முடியல, அவங்களால இவங்களை சகிச்சுக்க முடியல. இது முதல்லயே நின்றுக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும். இப்போ யாரும் அனுசரிச்சு போறதில்ல. அவங்களுக்கு 4 மாடி வீடு இருக்கு. அப்போ எனக்கு ஏன் 4 மாடி வீடு இல்ல? நான் 5 மாடி கட்டுவேன். இந்த காம்படிஷன் ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் இல்ல. ஆரோக்கியமான காம்படிஷன் இருக்கு. அங்க படிச்சு நீ பெரிய ஆளானா வேலையும் கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும். படிக்க மாட்டேன், நாள் முழுக்க சுத்தி 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 வருவேன். இதனால சமூகத்துல ஏதாவது முன்னேற்றம் வருமா? இல்ல. அரசாங்கத்தால் ஏதாவது செய்ய முடியும். சொந்த மனசுல வளர்ச்சியும் வராமல், மனசாட்சியும் வராமல் இருக்கும்போது அரசாங்கத்தால ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல தன்னை தானே சரி செஞ்சுக்கணும். எங்களை வச்சுதானே அரசாங்கம். ஆமா, கண்டிப்பா. அதனால தான் நீங்க எல்லோரும் காலையிலேயே ஓட் செய்ய வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால தான் காலையிலேயே நீங்கள் எல்லோரும் ஓட் செய்ய வந்திருக்கிறீர்கள். ஆமா, அதுக்கு தானே ஓட் போட வரோம். எல்லா மக்களையும் வைத்து தானே அரசாங்கம் ஒன்றும் தனியா வேற ஆள் கிடையாது. நான் எப்படி இருக்கேனோ நானும் அரசாங்கத்துக்கு போனா இப்படிதான் ஆவேன். அப்படித்தானே? ஒருவேளை இதுதான் ஜனநாயகத்தின் அழகு. இந்த மக்கள் எல்லோரும் அதிகாலையில் தங்கள் ஓட்டை அளிக்கிறார்கள். மேலும் அவர்களுடன் பேசுவது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது.